Welcome to Breast Program. Friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு Breast Program மூலமா நானும் பிரீத்தேக்கவும் உங்களை சந்திச்சதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆமாம் குட்டீஸ், இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் மூலமாக அவங்க எல்லாரையும் மீட் பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இப்போவும் நம்ம எல்லாரும் சூப்பரான ப்ரேயர் சாங்கோட நம்ம இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Deliver us from evil, for thine is the kingdom and the power and the glory forever. Amen. Forever and ever. குட்டீஸ், சூப்பராக நம்ம எல்லாரும் ப்ரேயர் சாங் பாடிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஜாய்ஃபுல்லான ஆக்ஷன் சாங் பண்ண போகிறோம். பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ரெடி. குட்டீஸ், இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏசுப்பாவை பிரைஸ் பண்ணி வர்ஷிப் பண்ண போறோம். ரெடியா இருக்கீங்களா? உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைந்து போன நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைந்து போன நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே
தாங்குகின்றது உங்க கிருபதான், என்னை நடத்துகின்றது உங்க கிருபதான், என்னை தாங்குகின்றது உங்க கிருபதான், என்னை நடத்துகின்றது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பராக ஏசப்பாவை ப்ரேஸ் பண்ணி வர்ஷிப் பண்ணியாச்சுல. நெக்ஸ்ட் நம்ம சூப்பரான ஸ்டோரி கேட்க போகிறோம். ஆமாம் குட்டீஸ், என்ன டாப்பிக்கில் நம்ம ஸ்டோரி கேட்க போகிறோம் அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்கு வந்திருக்கும், எங்களுக்கும் வந்துடுச்சு. இன்னைக்கு நம்ம என்ன டாப்பிக்கில் ஸ்டோரி கேட்க போகிறோன்ட்டு நம்ம ப்ரோக்ராமை பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? பிரைஸ் லார்ட் குட்டீஸ், மீண்டுமா இந்த வாரம் பிளஸ் ப்ரோக்ராம்லாம் அண்ணன் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த வாரம் பைபிள் லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ வாரம் வாரம் ஒரு வசனம் பார்த்து அந்த வசனத்தோட அர்த்தத்தையும் அதுக்கான ரிலேட்டபிளான ஒரு ஸ்டோரியும் நம்ம பார்த்துட்டு வரோம், அப்படி தானே? ஸோ இந்த வாரம் என்ன வசனம் அப்படின்னா மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11, 12. இந்த வாரம் 2 வசனம். ஓகே, மத்தேயு 11வது வசனம் என் கூட சேர்ந்து வாசிங்க. ஓகே, மத்தேயு 5:11. நீ என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பெயரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இன்னொரு வாட்டி வாசிக்கிறேன். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பெயரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். தொடர்ந்து 12வது வசனம். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. யாரும் பயப்பட வேண்டாம். என்னடா 2 வசனம் ரொம்ப செந்தமிழா இருக்கே, கஷ்டமா இருக்கே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இதோட அர்த்தம் என்ன? ரொம்ப சிம்பிள். ஓகே, லாஸ்ட்டாக நம்ம இன்னொரு வாட்டி வாசிச்சிடலாம். அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவரோட பேரில் நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணுறீங்க, அதனால யாரோ ஒருத்தவங்க உங்களை தப்பாக பேசுகிறாங்க, இல்லை பேடாக பேசுகிறாங்க, நீங்கள் நல்ல பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இல்லை வந்து நீங்கள் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டாங்க, இல்லை உங்களை மனசு வருத்தப்படுற மாதிரி பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்களா? அந்த டைம்ல நம்ம கஷ்டப்படக்கூடாதான். நம்ம நல்லது பண்ணதுனால இவங்க நம்மளை திட்டுறாங்களா, அப்போ சந்தோஷப்பட்டு களி கூறுவோம். நம்ம எப்படி சந்தோஷப்பட்டு களி கூறுவோம்? இந்த டைம்ல இதுக்கு முன்னாடி இருந்த தீர்க்கதரிசிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, தீர்க்கதரிசி இப்போ இருக்கிற பாஸ்டர்ஸை கூட யோசிச்சு பாருங்களேன். அவங்க பண்ற நல்ல விஷயத்துக்கு என்னதான் பண்றாங்க, அவங்கள குறை சொல்றது, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இதை தான் வந்து இந்த வசனம் சொல்லுது. அப்படிலாம் நம்மளுக்கு ஒரு வேலை நடந்துச்சுன்னா, நம்ம ஜீசஸ் பேர்ல நல்லது செய்யறப்போ நம்மளை யாராச்சும் தப்பு, நீ கெட்ட பிள்ளை, அந்த மாதிரிலாம் ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா சந்தோஷப்பட்டு களி கூறணுமா. பரலோக ராஜ்யம் நம்மளோட தான் இருக்குதான். ஓகே, இதுக்கான ஒரு ஸ்டோரி எங்க இருக்கு அப்படின்னா அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 16ல இருந்து 40 வரைக்கும். ஓகே, இந்த வசனத்தை நீங்க ஃப்ரீ டைம்ல இருக்கிறப்போ வாசிச்சு பாருங்க. இந்த வசனங்கள்ல ஒரு ஸ்டோரி இருக்கு. யாரோட ஸ்டோரி அப்படின்னா பால் அண்ட் சைலஸ். ஓகே, பவுல் அண்ட் ஷீலா அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம், இங்கிலீஷ்ல பால் அண்ட் சைலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அவங்களோட ஸ்டோரி தான் இதுல இருக்குது. இந்த டைம்ல என்ன நடக்குது? பவுல் அண்ட் ஷீலா அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துக்கா போய் ஆண்டவர் பண்ண நல்ல விஷயங்கள், அதோட நற்செய்திகளை போய் எல்லா மக்களுக்கும் சொல்லி வருவாங்க, அப்படிதானே? ஸோ அப்படி சொல்லிட்டு வர்றப்போ திடீர்னு ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஒரு ஓனர், அவருக்கு கீழே ஒரு அடிமை பெண்ணை ஒருத்தங்களை வச்சு, அந்த அடிமை பெண்ணுக்கு என்ன அப்படின்னா சாத்தான் மூலமா அவங்க என்ன பண்றாங்க, ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி வர்ற மக்களுக்குலாம் அவங்களோட ஃபியூச்சரை பத்தி சொல்றாங்க. ஓகே, இப்படி சொல்லி அது மூலமா காசு சம்பாதிச்சுட்டு வராங்க. ஆனா அவங்க ஸ்லேவா இருக்கிறாங்க, அந்த பெண்ணை ரொம்ப ஸ்லேவா இருக்கிறாங்க. அவங்கள வந்து சாத்தான் மூலமா செய்யறதுனால எப்படி அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களோ, ரொம்ப துக்கப்பட்டு அப்படி இருக்கிற ஒரு பெண்மணியா இருக்கிறாங்க. இதை பார்த்த பவுலும் சீலாவும் என்ன பண்றாங்க, அவங்கள விடுவிச்சிடுறாங்க. அந்த சாத்தானை விரட்டி விட்டுட்டு அவங்கள விடுவிச்சிடுறாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, அந்த ஸ்லேவ் தானே அவங்களுக்கு ஒரு ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இது பிடிக்கல. ஏன்னா இவங்க ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றத வச்சு நிறைய காசுலாம் சம்பாதிச்சுட்டு இருந்தாரு அந்த ஓனர். ஆனா இப்போ அவருக்கு அது நஷ்டமாயிடுச்சு இல்ல, ஏன்னா சாத்தானை இவங்க வந்து விரட்டி விட்டாங்க, அப்படிதானே? அது நஷ்டமாயிடுச்சு. ஆனா இவங்க பண்ணது நல்ல விஷயம். அப்படிப்பட்ட ஸ்லேவா இருக்கிறவங்கள உள்ள இருக்கிற அந்த சாத்தானை விரட்டி விட்டு அவங்களுக்கு நல்லது பண்ணாங்க. ஆனா
ஆனால் அது யாருக்கு பிடிக்கல, இந்த ஓனருக்கு சுத்தமாக பிடிக்கல. இதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொண்டு போய் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம கோர்ட்டில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி அவங்களும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. ஆனால் அந்த வந்த ஆர்டர் என்ன வந்துடுது, இந்த பவுலையும் சீலாவையும் பயங்கரமாக அடித்து போய் சிறைச்சாலையில் மூடி வச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, என்னடா இது, நல்லது தானே பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன இப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா இவங்களையும் நல்லா அடிச்சு போட்டு சிறைச்சாலையில் மூடி வச்சிடுறாங்க. ஓகே, ஜெயிலில் போட்டு அடைச்சி வச்சிடறாங்க. இந்த டைமில் என்ன நடக்குது, இந்த பவுலும் சீலாவும் என்ன பண்ணுறாங்க, அந்த சிறையிலேயே உட்காந்து சத்தம் போட்டு ஆண்டவரை வந்து வர்ஷிப் பண்ணுறாங்க. ஆண்டவரை துதிச்சு பாடுறாங்க. ஓகே, நல்லா சத்தமாக துதிச்சு பாடுறாங்க. அப்போ என்ன நடக்குது, ஒரு நிலநடுக்கம் மாதிரி வந்து அந்த அந்த ஜெயிலோட அந்த கதவெல்லாம் திறந்துருது, அவங்களோட சங்கிலிலாம் அறுக்கப்பட்டுருது. ஓகே, இதை பார்த்த அந்த ஜெயில காவல் காத்துட்டு இருப்பாருல்ல ஒருத்தர், அந்த காவல் காத்துட்டு இருக்கிறவர் என்ன நினைச்சிட்டாரு, ஐயோ கதவெல்லாம் திறந்துருச்சே, இந்த பவுலும் ஷீலாவும் தப்பிச்சுட்டாங்க போல அப்படின்னு நினைச்சு பயந்து. ஏன்னா இவங்க தப்பிச்சுட்டாங்கன்னா நாளைக்கு இவரை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க, இவரை அதே மாதிரி அடிச்சு தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க, இவருக்கு அவரோட வேலை போயிடுமோன்ற மாதிரி பயங்கரமா பயமாயி உள்ள வந்து பார்த்தா பவுலும் ஷீலாவும் சொல்றாங்க, நீ ஒன்றும் பயப்பட வேணாம், நாங்கள் எங்கேயும் தப்பிச்சு போகல, நாங்கள் இங்கே உள்ளதான் இருக்கிறோம், நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கோ உன் ஃபேமிலிக்கோ இல்லை உன் வேலைக்கோ என்ன ஒரு பாதிப்பும் வராது, அதனால நீ தைரியமா இரு அப்படின்னு சொன்னோன்னா அந்த வாசல்ல இருந்த அந்த சிறைச்சாலையை பாதுகாத்துட்டு இருந்தாலும் அவனுக்கு என்ன பண்ணனே தெரியல. கையில் உள்ள அந்த ஈட்டியெல்லாம் கீழே போட்டு காலில் விழுந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, நீ ஆண்டவரை ஏற்றுக்கோன்னு சொல்லி அந்த சிறைச்சாலையை காவல் காத்துட்டு இருந்தவனுக்கும் இந்த பவுலும் சீலாவும் என்ன பண்றாங்க, நற்செய்தியை சொல்றாங்க. அவரும் என்ன பண்ணிடுறாரு, ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாரு. ஓகே, ஸோ இந்த ஸ்டோரியை நீங்க கேட்டிருப்பீங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, அவங்க பண்ண ஒரு நல்ல விஷயத்தினால அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, ஒரு கெட்ட விஷயம் நடக்குது. ஓகே, ஆனா கூட ஆண்டவர் அவங்களை என்ன பண்றாங்க, அந்த சிறைச்சாலையிலேருந்து விடுவிக்கிறாங்க. ஓகே, எல்லா ஜெயில எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி ஆண்டவர் கொடுத்துட்டாங்க. அவங்க நினைச்சா என்ன பண்ணியிருக்கலாம், அங்கேருந்து வெளியே போயிருக்கலாம், அப்படித்தானே ஜாலியாக தப்பிச்சு போறேன் அப்படின்னு சொல்லி போயிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல கூட அவங்க ஜெயிலே இருந்து வாசல்ல ஒருத்தன் இருக்கானே, அவனோட வேலை பறி போயிடக்கூடாது, அவனை தூக்கி நாளைக்கு அடிச்சு ஜெயிலில் போட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி உள்ளே இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில வந்து தான் எல்லாரும் அந்த பவுலையும் சீலாவையும் ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே, அது வரைக்கும் உள்ளே இருந்தாங்க. ஓகே, இந்த மாதிரி நம்ம நல்ல விஷயம் பண்றது மூலமா நம்ம ஏதோ ஒரு பாசிட்டிவா இல்லை யாருக்கோ ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இப்படி பண்றது மூலமா நம்மளுக்கு ஒரு கெட்ட விஷயம் நடக்குதுன்னா அந்த டைம்ல நம்ம எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. என் கூட சேர்ந்து இன்னொரு வாட்டி அந்த வசனத்தை வாசிச்சுறீங்களா? மத்தேயு 5:11 வசனம் வாசிங்க என் கூட. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். 12வது வசனம், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும், உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே அப்படின்னு சொல்லுது இந்த வசனம். ஓகே, ஸோ குட்டீஸ், இந்த வாரத்தோட ஸ்டோரி உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் குட்டீஸ். காட் பி வித் யூ ஆல். பை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தா இன்னைக்கு என்ன டாபிக்ல ஸ்டோரி பார்த்தோம்? கரெக்டாக சொல்லிட்டீங்க குட்டீஸ். இயேசுவுக்காக துன்பப்படுகிறதுனால் வரும் ஆசீர்வாதங்கள் அப்படின்ற டாப்பிக்கில் சூப்பரான ஒரு ஸ்டோரி பார்த்துட்டோம். இப்போ இந்த டாபிக் ரிலேட்டடாக ஒரு ஈஸியான வசனம் படிக்க போகிறோம். வசனம் படிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பைபிள் எடுக்கணும். எஸ், பைபிள் எடுக்கணும். நானும் ஆனியும் போய் எங்கள் பைபிள் எடுத்துகிட்டு வரோம். ஸோ சீக்கிரமாக நீங்களும் போய் உங்கள் பைபிள் எடுத்துகிட்டு வாங்க. நம்ம சீக்கிரமாக இப்போ அந்த வசனத்தை படிச்சிடலாமா? இந்த வாரம் என்ன வசனம் அப்படின்னா மத்தேயு 5:11-12. இந்த வாரம் 2 வசனம். ஓகே, மத்தேயு 11வது வசனம் என் கூட சேர்ந்து வாசிங்க. ஓகே, மத்தேயு 5:11. நீ என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பெயரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இன்னொரு வாட்டி வாசிக்கிறேன். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பெயரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். தொடர்ந்து 12வது வசனம், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும், உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஃப்ரெண்ட்ஸ், வசனம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுல, மறக்காம வீடியோ எடுத்து ஸ்ரீநிதி நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. குட்டீஸ், இப்போவும் நம்ம ஏசப்பா படித்த இந்த கிரியேஷனை எப்படி கேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட குட்டி குட்டி ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம கூட ஒரு கெஸ்ட் இருக்காங்க. அது யாருன்னு பார்த்துடலாமா? அவங்க இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போகிறாங்கன்ட்டு கேட்டுடலாமா?
ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் உங்களை பார்க்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். லாஸ்ட்டு 2 மந்த்தாக நம்ம வந்து கிரியேஷன் கேரில் என்ன பார்த்தோம்? சேவ் ட்ரீஸ் அண்ட் சேவ் வாட்டர் பார்த்தோம். இந்த மந்த் நம்ம என்ன டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் அப்படின்னா சேவ் கிரியேச்சர்ஸ். என்ன டாபிக்? கரெக்ட், சேவ் கிரியேச்சர்ஸ். ஏற்கனவே நம்ம 2 மந்த்தாக பார்த்துட்ருக்கோம். சேவ் அப்படின்னாலே நம்மக்கிட்ட இருக்கிறத சேவ் பண்ணுறது தான், அப்படி தானே? அது அப்போ நம்ம கிரியேச்சர்ஸை வந்து எப்படி சேவ் பண்ணணும்? இந்த காட் வந்து நம்ம கையில் பூமியை கொடுக்கும்போது நமக்கு மட்டும்தான் இந்த பூமி அப்படின்னு சொல்லியா கொடுத்தாங்க? ஃபஸ்ட்டு நம்மளையா படைச்சாங்க? இல்லவே இல்லை. நமக்கான எல்லா வாழ்விடத்தையும் மரங்களையும் அப்புறம் கிரியேச்சர்ஸையும் படைச்சிட்டு தான் நம்ம கையில் வந்து பாதுகாக்கவும் பண்படுத்தவும் கொடுத்தாங்க, அப்படி தானே? நம்ம வந்து பண்படுத்திட்டு இருக்கோம், ஆனால் வேற விதமாக அது போயிட்டுருக்கு. சரி, இப்போ நம்ம அந்த டாபிக்குள்ளே போக வேண்டாம், பாதுகாக்கிறத பற்றி பார்ப்போம். சரியா? இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊரையே எடுத்துக்கோங்களேன், திருநெல்வேலியிலேயே எடுத்துக்கோங்க, நம்ம ஏரியா என்ஜிஓ காலனியே எடுத்துக்கோங்க. எவ்வளோ பேர்ட்ஸ் இருந்துச்சு, எவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் பார்க்கலாம் இந்த நேரத்தில். ஆனால் இப்போ எந்த பக்கமாவது நம்ம பூச்செடியவாவது பார்க்க முடியுதா அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டம்தான், அப்படி தானே? சரியா? நம்ம வந்து அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல வந்து வீட்டில் குட்டி குட்டி செடியாக நம்ம யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் வந்து குட்டி குட்டி பிளான்ட்ஸ் வளர்க்கலாம், குட்டி குட்டி கீரைகள் வளர்க்கலாம். தென் வந்து பேட்ஸுக்கு வந்து நம்ம வீட்டு வாசல்லையே சின்ன கப்பில், ரொம்ப குட்டி கப்பில், நம்ம பேப்பர் கப்பில் கூட தினமும் அரிசி பயிரெலாம் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் திரிச்சு, அதாவது மிக்சியில் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அழகாக அந்த கிரியேச்சர்ஸ்லாம் வந்து சாப்பிட்டு போகும். மறுபடியும் நம்ம சூழலை வந்து நம்ம புதுப்பிக்க முடியும். ரெண்டாவது, இப்போ வந்து பேர்ட்ஸுக்கெலாம் தண்ணி இல்லாமல் நமக்கே குடிநீர் பஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது அந்த பேர்ட்ஸுக்கெலாம் யார் தண்ணி கொடுப்பாங்க? நம்ம தான் கொடுக்கணும். ஏன்னா காட் நம்மக்கிட்ட தான் சொல்லியிருக்காங்க, அதை பாதுகாக்கிறதுக்கும் நம்மக்கிட்ட தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம தான் அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாத்தையும் பாதுகாக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சின்ன கப்பில் தினமும் நம்ம காம்பவுண்ட் மேலே ஒரு கப் தண்ணி வைக்கலாம். தென் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களா, என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிஸ்கட்ஸ் நீங்கள் பின்னாடி நீங்கள் பால்கனி இருக்கும்ல, அதில் நீங்கள் பிஸ்கட்ஸை வந்து நொறுக்கி போட்டிங்க அப்படின்னா நிறைய காக்கா, நிறைய குருவி, அந்த தவிடு புறா இதெல்லாம் வந்து சாப்பிடும். நீங்கள் அழகாக பார்க்கலாம். ஆனால் அங்கேயே உட்காந்துருந்தீங்க அப்படின்னா அது எதையுமே எடுத்துகிட்டு போகாது. நீங்கள் அந்த க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சாப்பிட்ருக்கோம். அதே மாதிரி ஒரு குட்டி கப்பில் வந்து அதுக்கு தண்ணி வைக்கலாம். குட்டீஸ், உங்கள் எல்லாருக்குமே குட்டியாக ஒரு ஒர்க் கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னா, நம்ம இந்த மார்ச் மந்தில் வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வரும். ஆனால் நம்ம கிரியேஷன் கேர் சம்மந்தமாக 3 இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இருக்குது. சரியா? அதில் ஒன்று மட்டும் நான் சொல்லியிருந்தேன். மார்ச் 20 சிட்டுக்குருவிகள் தினம். ஓகேவா? இதை மட்டும் நான் சொல்லிட்டேன். மற்ற 2 இம்பார்ட்டன்ட் டேவும் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே குட்டீஸ், இதை வச்சு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பூமியானது அதாவது இந்த லேண்டானது நமக்கு மட்டும் இல்லை, காட் நம்மக்கிட்ட கொடுத்த ஒவ்வொரு உயிருக்கு தான். ஒரு அறிவுலேருந்து 5 அறிவு உள்ள எல்லா உயிருக்கும் இந்த பூமி வந்து சொந்தம். ஸோ அவற்றை பாதுகாப்பது யாரோட கடமை? நம்மளோட கடமை. தேங்க்யூ குட்டீஸ், பாய். கிரியேஷன் கேரில் என்ன டாபிக் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ்? கரெக்டாக சொல்லிட்டீங்க. சேவ் கிரியேச்சர்ஸ் பற்றி பார்த்தோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் குட்டீஸ். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மிஷினரி ஸ்டோரி கேட்க போகிறோம். நம்ம மத்தியில் ஒரு மிஷினரி வந்திருக்காங்க. அவங்க யாருன்ட்டு நீங்கள் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. ஸோ ப்ரோக்ராம்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாமா? நெல்லை அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படும் நான் யார் தெரியுமா? நான் தான் சிதீரேனியஸ். கர்த்தர் என்னை பயன்படுத்தி திருநெல்வேலியில் நிறைய ஸ்கூல்ஸ் உருவாக்க உதவி செய்தார். அதில் ஒன்று தான் மேரி சார்ஜன் ஸ்கூல். என்னை பயன்படுத்தின ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்துவார். அதுக்கு நீங்கள் ரெடியா? ஹலோ குட்டீஸ், இந்த மிஷினரி ஸ்டோரி டைமில் உங்களை எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் குட்டீஸ். பாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக நம்ம கூட வந்து சில மிஷினரிஸ் வந்திருந்தாங்க. அவங்களெல்லாம் நம்ம இன்டர்வியூ எடுத்தோம்ல, அதே போல் இன்றைக்கும் ஒரு மிஷினரி வந்திருக்கிறாங்க. வாங்க அவங்கக்கிட்ட போய் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம கேட்கலாம். அவங்க நம்மக்கிட்ட அழகாக ஷேர் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இன்றைக்கி நம்ம மத்தியில் யார் வந்திருக்கிறாங்க அப்படின்னா, இவங்க தான் சிடிஇ ரேனியஸ். ஓகே, நம்ம அவங்கக்கிட்ட சில கொஷின்ஸ் எல்லாம் கேட்கலாமா? பிரைஸ் லார்ட் ரேனியஸ். ஓகே ரேனியஸ், நீங்கள் எந்த தேசத்துலேருந்து வரீங்க? நாங்கள் ஜெர்மனி தேசத்துலேருந்து வரோம். ஓகே ரேனியஸ், அவங்க வந்து ஜெர்மன் தேசத்திலேருந்து நம்ம இந்தியாவுக்கு ஊழியம் செய்ய வந்தாங்க. அவங்க வந்து எப்படி ஏசப்பாவை தெரிந்து கொண்டாங்க, அவங்களோட மினிஸ்ட்ரி எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கேட்கலாம். ஓகேவா? ரேனியஸ், நீங்கள் வந்து சிறு வயதுலேருந்தே ஏசப்பா பிள்ளையாக தான் வளர்ந்தீங்களா? ஆமாம், நான் சின்ன வயசுலேருந்தே ஏசப்பா பிள்ளையான வாழ்ந்தேன். சூப்பர். அவங்க சிறு வயதுலேருந்தே ஏசப்பாவை தெரிந்த ஒருத்தராக தான் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலியிலே வந்து நிறைய
சிப்ளிங்ஸ் இருந்தாங்க அவங்களுக்கு. அவங்க எல்லார் கூடயும் வந்து அவங்க அம்மா கூட உட்காந்து டெய்லியும் வந்து ப்ரேயர் பண்ணுவாங்களாம். ரேனியஸ் அவங்களுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே ஏசப்பாவை பற்றி அதிகமாக எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லி தந்துட்டு வந்திருக்கிறாங்க. ரேனியஸ், ஏசப்பா வந்து மிஷனரியாக உங்களை எப்போ தெரிந்து கொண்டாங்க? நான் வாலிபனாக இருக்கும்போது ஏசப்பா ஒரு நாள் சூஸ் பண்ணாங்க. அப்போ என்ன செஞ்சீங்க நீங்கள் உடனே? நான் உடனே போய் எங்கள் அம்மாட்ட சொன்னேன். ஓகே, அப்போ அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, நீ பிரிஞ்சு போகக்கூடாதுன்னு. ஓ ஆமாம், ஏன்னா மிஷனரியாக போகிறவங்க ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி போவாங்க இல்லையா? அப்போ ரொம்ப நாள் ஆகும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. அதனால் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அப்போ நீங்கள் அம்மாவை எப்படி சமாதானப்படுத்துனீங்க? நான் வந்து இப்படி சொன்னேன், ஏசப்பா வந்து என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் எப்படி போகாமல் இருக்க முடியும்? வெரி குட். பாருங்க குட்டீஸ், ரேனியஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு. ஏசப்பா என்னை அழைக்கும் போது நான் எப்படி போகாமல் இருக்கிறது. சூப்பரான ஆன்சர் இல்லை? ஓகே, இதை சொன்னோடனே அம்மா என்ன பண்ணாங்க? ப்ரேயர் பண்ணிட்டு ஓகேன்னு சொன்னாங்க. சூப்பர். ஏன்னா ரேனியஸோட அம்மாவை வந்து ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக இருந்திருக்கிறாங்க. அதனால ரேனியஸ் சொன்ன அந்த வார்த்தை அவங்க அம்மாவுடைய உள்ளத்தில் ரொம்பவே ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. என்ன சொன்னாங்க? கிறிஸ்து என்னை கூப்பிடும் போது நான் எப்படி போகாமல் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை அவங்க அம்மா கேட்ட உடனே அவங்க உள்ளத்தில் ஆண்டவரே பேசின மாதிரி இருந்தது. அதனால அவங்களும் ப்ரேயர் பண்ணிட்டு ரேனியஸை மிஷனரியாக போகிறதுக்கு அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. ஓகே, நீங்கள் வந்து மிஷனரியாக போகணும்னு முடிவு எடுத்துட்டீங்க. எந்த கண்ட்ரிக்கு மிஷனரியாக போனீங்க? நான் இந்தியாவுக்கு நான் வந்தேன். ஆமாம், ரேனியஸ் அவர்கள் நம்ம இந்தியாவுக்கு தான் வந்தாங்க. இந்தியாவில் எந்த பகுதியில் ஊழியம் செய்தீங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற திருநெல்வேலியில் நான் ஊழியம் செய்தேன். சூப்பர். பாருங்க குட்டீஸ், நம்ம இருக்கிற இந்த திருநெல்வேலி பகுதியில் தான் பல வருடங்கள் ரேனியஸ் அவர்கள் வந்து தங்களுடைய அயராத பணியை, கிறிஸ்துவினுடைய பணியை செய்திருக்கிறாங்க. ரேனியஸ், நீங்கள் வந்து எப்படியெல்லாம் இங்கே திருநெல்வேலி பகுதியில் வந்து ஊழியம் செய்தீங்க? நான் வந்த புதுசில் நிறைய எடுப்புகள்லாம் வந்துச்சு. எல்லாத்தையும் தாண்டி ஊழியம் செய்யறதுக்கு ஆண்டவர் ஹெல்ப் பண்ணார். சூப்பர். ஆமாம் குட்டீஸ், திருநெல்வேலியில் வந்து ரேனியஸ் அவர்கள் தன்னுடைய மிஷனரி பயணத்தை தொடங்கும் போது அவங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள்லாம் வந்தது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவ மக்கள் ரொம்பவே குறைவாக தான் இருந்தாங்க நம்ம திருநெல்வேலி பகுதியில். அதனால நிறைய பேர் வந்து கிறிஸ்டியன்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக நிறைய காரியங்களை வந்து செய்தாங்க. அதன் மூலமாக ரேனியஸ் அவர்கள் நிறைய எதிர்ப்புகளை மேற்கொண்டாங்க. ஆனால் எல்லா தடைகளையும் தாண்டி தொடர்ந்து ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு ஆண்டவர் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய வைராகியத்தை கொடுத்தாங்க, விசுவாசத்தை கொடுத்தாங்க. தொடர்ந்து முன்னேறி நிறைய விஷயங்களை செய்யறதுக்கு ஏசப்பா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஓகே ரேனியஸ், நீங்க வந்து எந்த மாதிரியான காரியங்கள் மூலமா ஏசப்பாவுடைய சத்தியத்தை எல்லா மக்களிடத்துலயும் எடுத்துட்டு போனீங்க? சின்ன பிள்ளைங்கன்னா படிக்க ஸ்கூல்ஸ் உருவாக்குனேன். ஆமா, ஓகே, நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் உருவாக்குனீங்க. அதன் மூலமா என்ன செஞ்சீங்க? பிள்ளைங்களுக்கு ஏசப்பாவோட அன்பையும் சொல்லி கொடுத்தேன். சூப்பர். பாருங்க குட்டீஸ், அந்த காலகட்டத்தில் வந்து திருநெல்வேலியில் நிறைய சிறு பிள்ளைகள் வந்து படிப்பறிவு இல்லாமல் இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்த ரேனியஸ் வந்து பிள்ளைகளுக்கு முதல்ல வந்து படிப்பறிவை ஊட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக நிறைய ஸ்கூல்ஸை வந்து உருவாக்குனாங்க. நிறைய கிராமங்களில் ஸ்கூல்ஸ் உருவாக்குனாங்க. அதன் மூலமாக பிள்ளைகளுக்கு வந்து இந்த உலக அறிவையும் ஊட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கு வர்ற அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஏசப்பாவுடைய அன்பையும் அதிகமாக எடுத்து சொன்னாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்றதுக்கு இது பெரிய வகையில் உறுதுணையாக இருந்துச்சு. அதன் மூலமாக நிறைய பிள்ளைகள் வந்து ஏசப்பாவோட பிள்ளைகளாகவும் மாறினாங்க. திருநெல்வேலி சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பல கிராமங்களில் நிறைய ஸ்கூல்ஸ் உருவாக்கியிருக்கிறாங்க. அதில் ஒன்று தான் என்ன ஸ்கூல் நீங்கள் சொன்னீங்க? மேரி சர்ஜன் ஸ்கூல். ஆமாம், அதில் ஒன்று தான் நம்ம பாளையங்கோட்டையில் இருக்கிற மேரி சர்ஜன் ஸ்கூல். ஸ்கூல் மட்டும் இல்லாமல் நிறைய சர்ச்சஸும் உருவாக்குனீங்க, அப்படித்தானே? ஆமாம். அது மட்டும் இல்லாமல் புதிதாக கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு நிறைய அச்சுறுத்தல்கள்லாம் இருந்துச்சு. அவங்கள வந்து ஏசப்பாவை பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா நபர்களையும் கஷ்டப்படுத்தினாங்க. அவங்க வாழ்கிற புதிய விசுவாசிகள் வாழ்கிற அந்த வீட்டெல்லாம் வந்து தீ வச்சு கொளுத்துறது, இந்த மாதிரியான ரொம்ப கொடுமையான காரியங்கள்லாம் செஞ்சாங்க. ஸோ இதிலிருந்து அந்த மக்களை எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக நிறைய புதிய ஊர்களை வந்து உருவாக்குனாரு ரேனியஸ், அப்படித்தானே ரேனியஸ்? நிறைய ஊரை உருவாக்க ஏசப்பா என்னைய உதவி செய்தார்.
ஆமாம், ஓகே. அதுதான் மெய்ஞானபுரம், நாசரேத், புலியூர்குறிச்சி, இது போன்ற நிறைய கிராமங்களை, அடைக்கலப்பட்டணம், இது போன்ற நிறைய கிராமங்களை வந்து உருவாக்குனாங்க. அதில் வந்து கிறிஸ்தவர்கள் போய் குடியேற ஆரம்பித்தாங்க. இதன் மூலமாக மற்ற அந்த ஜனங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறவங்கக்கிட்ட இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைச்சிது. ஸோ இது போல் நிறைய காரியங்களை செய்தாங்க. ரேனியஸ் அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்நாட்களில் அவங்களுடைய சொந்த வெறுப்புகளை பற்றி எந்த ஒரு காரியங்களுமே பெருசா இல்லை. அவங்கள பத்தி வந்து யாருக்கிட்டையுமே வந்து ரொம்ப புகழ்ந்து பேச மாட்டீங்க, அப்படித்தானே ரேனியஸ்? ஆமா. ரேனியஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ரேனியஸ் அவர்கள் வந்து எந்தெந்த பிளேஸ்க்கு போனாலும் டெய்லியுமே அவருக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. அது என்ன பழக்கம் ரேனியஸ்? நான் வந்து டெய்லியும் டைரி எழுதுவேன். ஆமாம், டெய்லியும் அன்னன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டைரி எழுதுகிற ஹேபிட் இருந்துச்சான். இப்போ ஒரு நாள் வந்து ஒரு பிளேஸ்க்கு போகிறாங்கன்னா, நான் இன்னைக்கு இந்த பிளேஸ்க்கு போனேன், அங்கே இவரை சந்தித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டைரியில் நோட் பண்ணி வைப்பாங்களாம். இது மாதிரி இருக்கிற அந்த டைரி குறிப்பேடுகளை வச்சு தான் ரேனியஸோட பல காரியங்களை வந்து ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ பாருங்க குட்டீஸ், டைரி எழுதுறது ஒரு நல்ல ஹேபிட், அப்படித்தானே? ஓகே, நீங்களும் இன்னும் யாரெல்லாம் அந்த மாதிரி ஹேபிட் வந்து உங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் தொடர்ந்து செய்யுங்க குட்டீஸ். இது மட்டும் இல்லை, ரேனியஸ் அவர்கள் மூலமா பல மக்கள் வந்து ஆண்டவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டாங்க. அதே போல நம்மளும் என்ன செய்யணும்? ஏசப்பாவோட அன்பை நம்மளும் ருசி பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து நம்ம வந்து ஏசப்பாவுடைய பிள்ளைகளா வாழணும். எத்தனை தடைகள் வந்தாலும் நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு என்ன பண்ணோம்? ஏசப்பாவுடைய அன்பை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏசப்பாவை நம்பி விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏசப்பா வந்து தன்னுடைய அன்பை அதிகமாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம எப்படி ஏசப்பா கிட்ட அவருடைய அன்பை வெளிப்படுத்த முடியும்? அவரை பத்தி எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சொல்றது மூலயமா தான் ஏசப்பா மேல நம்ம வச்சிருக்கிற அன்பை நம்ம வெளிப்படுத்த முடியும். ஸோ தொடர்ந்து நம்ம அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம் குட்டீஸ். நெக்ஸ்ட் வீக்கும் இதே போல ஒரு மிஷனரியோட நாங்கள் உங்களை வந்து மீட் பண்றோம். அன்டில் தென் பை. தேங்க்யூ, பாய். இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராமில் என்ன மிஷினரி வந்திருந்தாங்க? கரெக்டாக சொல்லிட்டீங்க. இன்னைக்கு நம்ம ரேனியஸ் ஐயா தான் வந்தாங்க. இன்னைக்கு அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம் இல்லையா குட்டீஸ்? ஓகே, இப்போ நம்ம முக்கியமான செக்மெண்ட் பார்க்க போகிறோம், குயிக் செக்மெண்ட். ஹலோ குட்டீஸ், இந்த குயிஸ் செக்மெண்ட்டில் உங்களை பார்க்குறதுல ரொம்பவும் சந்தோஷம். இப்போ நாம் போன வாரத்துக்குள்ள கொஸ்டினோட ஆன்சர் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தானியேல் இடைவிடாமல் தேவரை நோக்கி பார்த்ததினால் எங்கு போடப்பட்டார்? ஆன்சர் சிங்கக்கபியில். செகண்ட் கொஸ்டின், ஐடாஸ் கடரின் தாய் தகப்பன் பெயர் என்ன? ஆன்சர் சோஃபியாஸ் கடர், ஜான்ஸ் கடர். தேர்ட் கொஸ்டின், ஐடாஸ் கடர் யார் மத்தியில் அதிகமாக ஊழியம் செய்தார்? ஆன்சர் பெண்கள் மத்தியில். கங்க்ராச்சுலேஷன் குட்டீஸ், இந்த கொஸ்டினோட ஆன்சர் எங்களுக்கு நிறைய பேர் சென்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்களோட நேமையும் அதோட போன வாரத்துக்குள்ள வசனமும் எங்களுக்கு நிறைய பேர் சொல்லி அனுப்பியிருக்கீங்க. அவங்கள யாருன்னு பார்த்துடலாமா? நீதிய நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவர்கள் உடையது. மேத்யூ 5:10. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:10. தேங்க்யூ. இந்த வார பிளஸ் டீம், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த வார வசனம், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:10. தேங்க்யூ. ஆன்சர்ஸ் அனுப்பின எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் குட்டீஸ். என்ன குட்டீஸ், இந்த வாரம் உள்ள ப்ரோக்ராம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அதுல இந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலக சிட்டுக்குருவி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? செகண்ட் கொஸ்டின், இந்த வாரம் பிளஸ்ஸிங் தீம் என்ன? தேர்ட் கொஸ்டின், இந்த வாரம் நாம் பார்த்த மிஷனரியின் பெயர் என்ன? என்ன குட்டீஸ், இந்த கொஸ்டினோட ஆன்சர் உங்களுக்கு தெரியும் தானே? சீக்கிரமாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியோ இல்லை டைப் பண்ணியோ ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ. குட்டீஸ், உங்களுக்கு ஆன்சர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு எங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு சீக்கிரமாக நீங்கள் எழுதி ஃபோட்டோ எடுத்து நீங்கள் சென்ட் பண்ணலாம், அல்லது நீங்கள் வாய்ஸ் மெசேஜாக நீங்கள் அனுப்பலாம், அல்லது டைப் பண்ணியும் நீங்கள் அனுப்பலாம். பட் சீக்கிரமாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம லாஸ்ட் ப்ரோக்ராம், இப்போ நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச பப்பட் டான்ஸ் பார்க்க போகிறோம்.
குட்டீஸ் இன்னைக்கு ப்ரோக்ராம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஆக்ஷன் சாங் பண்ணோம், ஏசப்பா அழகாக வர்ஷிப் பண்ணோம், ஸ்டோரி கேட்டோம், அப்புறம் கிரியேஷனை எப்படி கேர் பண்ணுறதுன்ட்டு நம்ம அதுலேயும் நம்ம நிறைய லேர்ன் பண்ணோம். அப்புறம் ஒரு மிஷினரி பற்றி இன்னைக்கு லேர்ன் பண்ணோம். ஸோ ஒரு மெமரி வேர்ஸும் நம்ம படித்தோம். எவ்வளோ பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த பிளெஸிங் எல்லாம் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கணும்ல. ஸோ என்ன பண்ணணும், நீங்கள் இந்த பிளெஸ் ப்ரோக்ராம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். ஓகேவா? ஓகே குட்டீஸ், இதே மாதிரி சூப்பரான பிளெஸ் ப்ரோக்ராமில் நானும் ஆனியும் உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறோம். Until then, bye-bye.